ஆன்மீக விளக்கங்களை அறிவதற்காக ஆர்வத்துடன் காத்திருக்கும் சம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். மெய்யறிவின் ஒளிச்சுடர்களாக வெளிவந்து கொண்டிருக்கும் எமது சம்ஸ் ஒலி நாடாக்களின் வரிசையிலே 15வது ஒலிநாடா வெளியீடாக நாம் தருவது ஜீவ வார்த்தை. காத்தான்குடி பத்ரிய ஜும்மா பள்ளி வாயலில் நடைபெற்ற புனித புகாரி ஷரீப் மஜ்லிஸ் 13ஆம் நாள் இரவு நிகழ்ச்சியின் போது 1983ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் நாள் சம்சுல் உலமா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துல் ரவுப் மிஸ்பாகி அவர்கள் கலந்து கொண்டு ஆற்றிய ஆன்மீக உரையை இந்த ஒலிநாடாவில் தொகுத்து தருகின்றோம். الحمد لله الذي تجلى لعباده العارفين بذاته وصفاته وأسمائه والصلاة والسلام على سيدنا محمد الموسوم بجميع صفاته وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே சர்வர்களும் குறித்தாகட்டும். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் சய்யிதுனா வ இமாமுனா ரயீசுல் முஹத்திஸீன் நக்காஷுல் ஹதீஸின் நபவி முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல் புகாரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின், கண்ணியத்துக்குரிய இங்கு வீற்றிருக்கின்ற உலமாக்களே, அன்புள்ள சகோதரர்களே, ஞானவழி தோழர்களே, அருமை தாய்மார்களே, புனிதமிகு ஸஹீஹுல் புகாரி அல் குல்லியத்துர் ரப்பானியா மண்டபத்தில் 13ஆம் இரவாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடந்த 12 இரவுகளிலும் 12 ஜுசுக்கள் ஓதப்பட்டு அவற்றில் இடம்பெற்ற ஒரு சில ஹதீஸ்களுக்கு உலமாக்களால் உங்கள் மத்தியிலே நமது மத்தியிலே விளக்கம் சொல்லப்பட்டது. இன்று வாசிக்கப்பட்ட 13வது ஜுசுவின் ஆரம்பத்திலே இடம்பெற்ற ஒரு ஹதீஸுக்கு மட்டும் சுருக்கமாக விளக்கம் தந்து விடைபெறலாம் என விளைகின்றேன். وبه قال حدثنا عبد الله بن ابي شيبه عن ابي احمد عن سفيان عن ابي الزناد عن الاعرج عن ابي هريره رضي الله تعالى عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم قال الله عز وجل شتمني ابن آدم وما ينبغي له أن يشتمني. இது அல்லாஹ் சொன்னதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. அதாவது ஹதீஸ் குதுசி என்று இதற்கு சொல்லப்படும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற நேரத்தில் அல்லாஹ் இவ்வாறு சொன்னான் என்று சஹாபாக்கள் மத்தியிலே சொல்வார்கள். அது ஹதீஸ் குதுசி என்று சொல்லப்படுகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லாமல் பொதுவாக சொல்லக்கூடியது ஹதீஸ் என்று சொல்லப்படுகிறது. எப்படியாயிருந்தாலும் இரண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றுதான். குர்ஆனை எவ்வாறு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போன்று ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஹதீஸ் குதுசியையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின்
பொன்மொழிகளில் ஹதீஸ்களில் ஒன்றையேனும் ஒருவன் மறுத்து விடுவானே ஆனால் அவன் காபிராகி விடுவான். ஒன்றையேனும் பொய்யாக்கி விடுவானாயின் அவன் நபியை பொய்யாக்கியவனாக ஆகிவிடுவான். அதேபோல் குர்ஆனில் ஒரு வசனத்தை ஒருவன் நம்பவில்லையானால், ஒரு வசனத்தை பொய்யாக்கி விடுவானே ஆனால் அவனும் காபிராகி விடுவான். யுக்மினூன பிபஅதின் வயக்ஃபுரூன பிபஅத். சிலர் குர்ஆனில் சிலதை கொண்டு ஈமான் கொள்கிறார்கள், சிலதை மறுக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். சில மனிதர்கள் உலகத்திலே இருக்கிறார்கள், குர்ஆன் இறங்கிய அந்த காலத்திலும் இருந்தார்கள். 1400 ஆண்டுகள் இந்த காலத்திலும் அத்தகையோர் இருக்கிறார்கள். குர்ஆன் அன்று சொன்னது இன்றும் இருக்கிறது. யுக்மினூன பிபஅதின் வயக்ஃபுரூன பிபஅத். யுக்மினூன பிபஅதி ஆயாத்தில் குர்ஆன் வயக்ஃபுரூன பிபஅதி ஆயாத்தில் குர்ஆன். குர்ஆனில் குர்ஆன் கூறுகின்ற சில கூற்றுக்களை நம்புவார்கள், சில கூற்றுக்களை மறுப்பார்கள். அவர்களும் முஃமின்கள் என்ற போர்வையில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். மக்கள் அவர்களை முஃமின்கள் என்று கணிப்பார்கள். சமூகத்திலே முஸ்லீம்கள் என்று கணிக்கப்படுவார்கள். ஆனால் அவர்களின் நிலை என்ன? யுக்மினூன பிபஅதின் வயக்ஃபுரூன பிபஅத். குர்ஆனில் சிலதை நம்புவார்கள், சிலதை மறுப்பார்கள். குர்ஆனின் சில வசனங்களை கொண்டு முஃமின்களாகுவார்கள், குர்ஆனின் சில வசனங்களை கொண்டு காபிரீன்களாகுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். யாரை சொல்கிறான்? குர்ஆனில் 6666 வசனங்கள் என்றால் அவ்வளவையும் ஒருவன் நம்ப வேண்டும். அதில் ஒன்றை அல்லது ஒரு வசனத்தில் உள்ள ஒரு எழுத்தை ஒருவன் நிராகரித்து விட்டால், மறுத்து விட்டால், பொய்யாக்கி விட்டால் அவன் குர்ஆன் முழுவதையும் பொய்யாக்கியவனாக ஆகிவிடுவான். அதேபோல் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினால் அருளிய பொன்மொழிகளை ஒருவன் பொய்யாக்கினாலும் காபிராகி விடுவான். இது ஹதீஸ் குதுசி. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? قال الله عز وجل شتمني ابن آدم. ஆதமுடைய மகன் என்னை ஏசுகின்றான், அதே போன்று ஆதமுடைய மகளும் என்னை ஏசுகின்றாள். وما ينبغي له. அவனுக்கு ஏசுவதற்கு அதிகாரமில்லை, அவனுக்கு அவசியமில்லை. அவனுக்கு என்ன தேவை இருக்கிறது? ஆதமுடைய மகனும் ஆதமுடைய மகளும் ஆணும் பெண்ணும் என்னை ஏசுகின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ويكذبني. ஏசுவது மட்டுமல்ல, இன்னும் ஒரு வேலையை அந்த ஆணும் பெண்ணும் செய்கிறார்கள், என்னை பொய்யாக்கியும் வைக்கின்றார்கள். இவ்விரண்டு வேலைகளையும் ஆதமுடைய மக்கள் ஆண்களும் பெண்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்கிறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறான் என்று சொல்லி காட்டினார்கள். நாம் இதை வைத்து மையமாக வைத்து எங்களுடைய சிந்தனையை நன்றாக விரித்து ஆராய்ந்து ஹதீஸினுடைய சரியான தாற்பயத்தையும் இஸ்லாம் தருகின்ற ரசூலுல்லாஹ் கூறிய அல்லாஹ் சொன்ன பேச்சினுடைய ஆழமான தத்துவத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸை அதனுடைய வெளியரங்க அர்த்தத்தை மட்டும் நாம் பார்த்துக் கொண்டு போனோமானால் நாம் இஸ்லாத்தை விளங்கியவர்களாக முடியாது. ஹதீஸை துருவி துருவி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹதீஸில் கூறப்படுகின்ற
இஸ்லாமிய தத்துவம் என்ன என்பதைத்தான் நாம் ஆராய்ந்து அதிலிருந்து பொறுக்கி எடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு சாதாரண பேச்சல்ல, ஆழநீளமான பேச்சு, கருத்து செறிந்த பேச்சு, கரை காண முடியாத பேச்சு. அதற்கு ஒரு அர்த்தத்தை மட்டும் கொடுத்து இதுதான் நபியுல்லாவின் கருத்து என்று நாம் சொல்லிவிட முடியாது. அளக்க அளவுக்கு மிஞ்சி கிடக்கக்கூடிய விளக்கங்கள் ஹதீஸ்களிலே காணப்படுகின்றன. அவற்றை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மகன் என்னை ஏசுகிறான். ஆதமுடைய மகளை பற்றி அங்கே சொல்லப்படவில்லை. ஆணை சொல்லுகின்ற நேரத்தில் அதற்குள் பெண்ணும் அடங்கி விடுவாள் என்பதினால் பெண்ணை பற்றி இங்கே சொல்லப்படவில்லை. பெண்ணும் ஆணுக்குள் அடங்கி விடுகிறாள். ஆணிலிருந்துதான் பெண் வந்தாள். ஆகவே ஆண் ஏசுகிறான் என்று சொன்னால் பெண்ணும் ஏசுகிறாள் என்பது தானாகவே அந்த அர்த்தம் அதற்குள்ளே இருக்கிறது. அல்லாஹுவை நாங்கள் ஏசுகின்றோமாம் என்று அல்லாஹ் முறையிடுகிறான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே. ஹபீபிடத்திலே, தன்னுடைய ஹபீபிடத்திலே அல்லாஹ் முறையிடுகிறான். ஆதமுடைய மக்கள் அத்தனை பேரும் என்னை இவ்வாறு ஏசுகிறார்களே என்று சொல்கிறான். ஆதமுடைய மக்களாகிய நாங்கள் அல்லாஹுவை ஏசுகின்றோமா? ஏசுவதென்றால் என்ன? ஒரு மனிதனை இன்னொருவன் ஏசுகிறான். ஏசுகிறான் என்றால் அவனுடைய அர்த்தம் என்ன? அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ذِكْرُ الرَّجُلِ بِعَيْبِهِ بِنَقْصِهِ. ஒரு மனிதனை அவனில் உள்ள ஒரு குறையை கொண்டு அவனை சொல்லுதல், அவனை இழித்தல், பழித்தல், அவனை கதைத்தல். உதாரணமாக, ஒருவருக்கு காது கேட்பதில்லை என்று வைத்துக் கொள்வோம். காது கேட்காதவன் யார்? செவிடன். உண்மையில் காது கேட்காதவனுக்கு பெயர் செவிடன் தான். ஆனால் காது கேட்காத ஒரு மனிதனை செவிடன் என்று சொன்னால் அதை ஏச்சு என்று சொல்லுகிறோம். செவிடன் என்று ஏசிவிட்டான் என்று சொல்லுகிறோம். என்ன நடந்தது? காது கேட்காமல் இருப்பது ஒரு குறை. அந்த குறையை சொல்லி காட்டுதல், எடுத்து காட்டுதல் ஏச்சு என்று சொல்லப்படுகிறது, ஷத்மு என்று சொல்லப்படுகிறது. ஒருவருக்கு நடக்க முடியாது, கால் சுகவீனமாக இருக்கிறது, அவரை முடவன் என்று சொல்லுகிறோம். நடக்க முடியாதவன் முடவன் தான். ஆனால் முடவன் என்று அவரை சொல்லுகின்ற பொழுது அவரில் உள்ள ஒரு குறையை எடுத்து அவரை கதைப்பதாகிறது. அதனால் அதை ஏச்சு என்று சொல்லுகிறோம். முடவன் என்று ஒருவரை சொல்லிவிட்டால் முடவன் என்று ஏசிவிட்டான் என்று சொல்லுகிறோம். அதேபோல் ஒரு மனிதனின் இருக்கின்ற ஒரு குறையை எடுத்து சொல்லுகின்ற பொழுது அது ஏச்சு என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் சொன்னான், என்னை ஆதமுடைய மகன் ஏசுகிறான் என்று சொன்னான். ஏச்சு என்று சொல்வதாயிருந்தால் அங்கு ஒரு குறை இருக்க வேண்டும், அதை எடுத்து சொல்வதற்கு. அப்பொழுதுதானே ஏச்சு என்று ஆகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிலே என்ன குறை இருக்கிறது அதை எடுத்து சொல்வதற்கு, ஏச்சு என்று சொல்வதற்கு. அவனோ முகத்தஸ், முனஸ்ஸஹ், பரிசுத்தமானவன், எல்லா விதமான குறைகளை விட்டும் தீயவன், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறோம். எந்த குறையுமே இல்லாதவன், சம்பூரணன். இவனில் சம்பூரணனாக இருக்கின்ற ஒருவனில் குறை இருக்குமா? இல்லை.
குறையை எடுத்துச் சொல்வதுதான் ஏச்சி என்று சொன்னால், அல்லாஹ்வில் குறை இருந்தால் அல்லவா அதை எடுத்துச் சொல்லலாம், அது ஏச்சாகும். அவனோ பரிசுத்தமானவனாக இருக்க, இந்த அடியான் அவனில் எந்த குறையுமே கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்க, இவன் அல்லாஹ்வை ஏசுவது எப்படி? சில நேரம் சிலர் சொல்லுகிறார்கள், கண்ணை தின்றுவான், கண்ணை தின்றுவான் என்று சொல்கிறார். ஒரு அநீதி நடப்பதை ஒருவர் பார்த்துக் கொண்டிருந்தால், கண்ணை தின்றுவான் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றானே என்று சொல்கிறார்களே, இதே போன்று அல்லாஹ்வை சொல்பவர்களும் உண்டு. கண்ணை தின்றுவான் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்வதும் உண்டு. அப்படியானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை இவன் ஏசுகிறான், கண்ணை தின்றுவான் என்று ஏசுகிறான் என்றால் இவனுடைய கருத்து என்ன? நீதி செலுத்தவில்லை, அநீதி செய்கிறான் என்று சொல்லுகிறான். அநீதி செய்வது அல்லாஹ்வின் பண்பா? இல்லை, அல்லாஹ்வின் பண்பல்ல அநீதி செய்வது. நீதி செய்பவன் தான் அல்லாஹ், நீதிவான், நீதமுள்ளவன். அவனை அநீதிவான் என்று சொன்னால், அநீதம் செய்பவன் என்று சொன்னால் அது ஏச்சாக கணிக்கப்படுகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அல்லாஹ் தஆலாவை ஆதமுடைய மக்கள் ஏசுகிறார்களா? அவனை ஏசுவதென்றால் என்ன? அதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? அதை அல்லாஹ்வே ரசூலுல்லாஹ் இடத்திலே சொல்லிவிட்டான். என்னை என்னுடைய அடியார்கள் ஆதமுடைய மக்கள் ஏசுகிறார்கள் என்றால் அது எப்படி என்று தெரியுமா முஹம்மதே? அம்மா ஷத்முஹு இய்யாய வ கௌலுஹு இன்னலி வலதா. அவன் என்னை ஏசுவதானது எனக்கு பிள்ளை இருக்கிறது என்று அவன் சொல்வதுதான். கண்ணை தின்றுவான், ஹராமா போவான், நாசமத்து போவான் என்று சொல்வது மட்டுமல்ல ஏச்சி என்பது. கௌலுஹு இன்னலி வலதன், எனக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்வதும் என்னை ஏசுவதுதான். ஏன்? இல்லாத ஒன்றை சொல்வது ஷத்தும், இருக்கின்ற ஒன்றை இருக்கின்ற ஒரு குறையை சொல்வது ஏச்சி, ஷத்துமோ என்று சொல்லப்படுகிறது. இல்லாத ஒன்றை சொல்லி ஒருவனை இழித்துரைப்பதும் ஏச்சுத்தான். எவ்வாறு? ஒருவன் செவிடன் அல்ல, அன்று கேள்விப்புலன் உள்ளவன் தான். அவனை செவிடன் என்று ஒருவன் கூப்பிடுகிறான். என்ன சொல்வோம்? செவிடன் என்று அவனை ஏசுகிறான். அவனுக்கு செவிடா? இல்லை, அவன் நன்றாக கேள்வியுடையவன் தான். அவனில் இல்லாத ஒன்றை இவன் சொல்லுகின்ற பொழுது அதுவும் ஏச்சாகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இந்த அடியான் ஏசுகிறான் என்றால் அவனுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்வது அவனை ஏசுவதாகும். ஏன்? அவனில் இல்லாத ஒன்றை சொல்வது ஏசுவது. இருக்கின்ற ஒரு குறையை எடுத்துச் சொல்வதும் ஏசுவது. இங்கே இருக்கின்ற குறையை சொல்வதற்கு இறைவனிலே குறை ஒன்றும் இல்லை. இல்லாததை சொல்லுகின்ற பொழுது அதுவும் ஏச்சி என்று இடம்பெறுகின்ற காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கிறதா? இல்லை. பிள்ளை இருக்கிறது என்று ஒருவன் சொல்வானே, ஆனால் அல்லாஹ்வில் இல்லாத ஒன்றை சொல்லுகிறான், ஏசுகிறான். இல்லாத ஒன்றை சொல்வது ஏச்சி, அல்லாஹ்வை ஏசுகிறான். அல்லாஹ்வுக்கு பிள்ளை உண்டு என்று சொன்னால் அது ஏச்சாகும்.
இதற்கு காரணம் என்ன? இல்லாத ஒன்றை, இருக்க முடியாத ஒன்றை இருக்கிறது என்று சொல்லுகிறான். அது ஏற்றாது. ஷிர்க் வைப்பதும் இவ்வாறுதான். அல்லாஹுக்கு இரண்டான வேறான ஒன்று இல்லை, வேறு உண்டு என்று ஒருத்தன் சொன்னானே ஆனால் அவனும் அல்லாஹ்வை ஏற்றுகிறான். இதே போன்றதுதான் அது. அல்லாஹ்வுக்கு பிள்ளை உண்டு என்று சொல்வது மட்டும் ஏற்றல்ல, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு வேறானது உண்டு என்று சொல்வதும் ஏற்றுத்தான். ஏன்? அல்லாஹ்வுக்கு பிள்ளை உண்டு என்று சொல்வது ஏற்று என்று சொல்கிறோம். எதனால்? இல்லாத ஒன்றை, இருக்க முடியாத ஒன்றை சொல்லுகிறான், ஏற்றாகிறது. அல்லாஹ்வுக்கு வேறான ஒன்று இருக்க முடியுமா? இருக்கிறதா? இல்லையே. அது இருக்கிறது என்று ஒருவன் சொன்னானே ஆனால் அவனும் ஏசுகிறான். அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்பவனை போன்றவன் தான் அல்லாஹ் அல்லாத இன்னொன்று உண்டு என்று நம்பியவனும், அல்லாஹ்வுக்கு வேறானது இந்த உலகத்திலே இருக்கிறது என்று சொல்லுகிறவனும் அல்லாஹ்வுக்கு பிள்ளை உண்டு என்று சொல்பவன் தான். ஏன்? இல்லத்து என்று ஒன்றிருக்கிறது, காரணம். எந்த காரணத்தை மையமாக வைத்து எந்த விஷயம் தடுக்கப்படுகின்றதோ அதே காரணம் எது எதிலெல்லாம் இருக்கின்றதோ அந்த காரியங்களும் தடுக்கப்பட வேண்டியவையாகும். அல்லாஹ்வுக்கு பிள்ளை உண்டு என்று சொல்வது ஷத்தும், இறைவனை ஏசுவதாகிறது. இதற்குரிய இல்லத்து என்ன? இதற்குரிய காரணம் என்ன? அவனுக்கு இல்லாததை, அவனுக்கு அறவே இருக்க முடியாததை உண்டு என்று சொல்லுகிறான். இதுதான் இல்லத், காரணம். இந்த காரணத்தினால் அல்லாஹ்வுக்கு பிள்ளை உண்டு என்று சொன்னவன் ஏற்றுகிறான். இதே காரணம், இதே இல்லத்து எது எதிலெல்லாம் இருக்கின்றதோ அதுவெல்லாம் ஏற்றுத்தான். எதில் இருக்கிறது? அல்லாஹ் இந்த சிருஷ்டிக்கு வேறானவன், அல்லாஹ்வுக்கு வேறானவைகள் இந்த சிருஷ்டிகள், அல்லாஹ் அல்லாதவைகள் இந்த உலகத்திலே இருக்கின்றன என்று சொல்லுகிறவன், நம்புகிறவன் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வுக்கு அறவே இல்லாத, இருக்கவும் முடியாத ஒன்றை இருப்பதாக நினைக்கிறான், சொல்லுகிறான். இவனும் ஏசுகிறான். எனவே காரணம் இதிலும் அதிலும் ஒன்றாக இருப்பதினால் நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது கிறிஸ்துவர்கள் ஈசாவை அல்லாஹ்வுடைய பிள்ளை என்று சொல்லுகிறதினால் அவர்கள் காபிராகிவிட்டார்கள் என்று. அல்லாஹ்வுடைய பிள்ளை ஈசா, அல்லாஹ்வுக்கு பிள்ளை உண்டு என்று சொன்னவன் காபிராகி விடுகிறான் என்றால், அல்லாஹ்வுக்கு வேறானது உண்டு, அல்லாஹ்வை தவிர வேறு வஸ்துக்கள் உண்டு என்று சொன்னவனும் காபிராகிவிட்டான். ஏன்? இல்லாத ஒன்றை தனிப்படுத்துகிறான், இல்லாத ஒன்றை சொல்லுகிறான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே காபிரீன்கள், மக்கத்து காபிரீன்கள் தௌஹீதை சொன்ன நேரத்தில், கலிமாவை சொன்ன நேரத்தில், அல்லாஹு என்று சொன்ன நேரத்தில் ஓடி வந்து, முஹம்மதே, நீங்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிறீர்களே, அவன் எதனால் செய்யப்பட்டவன் என்று கேட்டார்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று பேசுகிறீர்களே, எல்லாம் அவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அவன் எதனால் செய்யப்பட்டவன்? அமினல் ஃபில்லா, வெள்ளியினால் செய்யப்பட்டவனா? அம்மினல் தஹப், அல்லது தங்கத்தினால் செய்யப்பட்டவனா? அல்லது வேறு எதனால் அவன் செய்யப்பட்டவன் என்று காபிரீன்கள் ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்து கேட்டார். கேள்வியை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அந்த காவிரீன்களின் கேள்வி என்ன? முஹம்மதே சிஃப் லனா ரப்பக மின் ஐ ஷைஇன் ஹுவ, உன்னுடைய இறைவன் இறைவன் என்று சொல்கிறாயே, அந்த இறைவன் எதனால் ஆனவன், எதனால் படைக்கப்பட்டவன், எதனால் செய்யப்பட்டவன், எதிலிருந்து வந்தவன்? மினல் ஸஹப், தங்கத்தினால் செய்யப்பட்டவனா? எத்தனையோ முருகச் சிலைகள் தங்கத்தினால் செய்யப்பட்டிருக்கின்றன, எத்தனையோ சிலைகள் வெள்ளியினால் செய்யப்பட்டிருக்கின்றன, எத்தனையோ சிலைகள் மரத்தினால் செய்யப்பட்டிருக்கின்றன, எத்தனையோ சிலைகள் கற்களினால் செய்யப்பட்டிருக்கின்றன. அதே விதமாக அந்த காவிரீன்கள் ரசூலுல்லாஹ் இடத்திலே கேட்கிறார்கள், முஹம்மதே வெள்ளியினால் செய்யப்பட்ட எத்தனையோ தெய்வங்கள், தங்கத்தினால் செய்யப்பட்ட எத்தனையோ தெய்வங்கள், இலாகுகள், மரத்தினால் செய்யப்பட்ட எத்தனையோ இலாகுகள் இருக்கின்றனவே, உம்முடைய இலாகு, உம்முடைய தெய்வம், நீ கடவுள் கடவுள் என்று சொல்கிறாயே, அவன் எதனால் செய்யப்பட்டவன் என்று கேட்டார்கள். கேள்வியை நீங்கள் விளங்கினால் அதற்கு எவ்வாறு பதில் சொல்ல வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரிய வரும். எதனால் செய்யப்பட்டவன், வெள்ளியினாலா தங்கத்தினாலா என்று கேட்டால் அதற்கு பதில் எவ்வாறு சொல்ல வேண்டும்? வெள்ளியினால் செய்யப்பட்டவன், தங்கத்தினால் செய்யப்பட்டவன், மரத்தினால் செய்யப்பட்டவன், கல்லினால் செய்யப்பட்டவன் என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. அல்லாஹ் அப்படியானவன் அல்ல. எனவே விடை எவ்வாறு சொல்ல வேண்டும்? எதனாலும் செய்யப்பட்டவன் இல்லை, அதுதான் விடையாக அமைய வேண்டும். உங்களுடைய ரப்பு எதனாலானவன் என்று கேட்ட கேள்விக்கு விடை எவ்வாறு அமைய வேண்டும்? சகோதரர்களே, சிந்தனை பண்ணி பாருங்கள். எங்களிடத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். மாற்று வேறு மதத்தில் உள்ள ஒருவர் எங்களிடத்திலே வந்து, உங்களுடைய இறைவன் எதனால் ஆனவன், எதனால் செய்யப்பட்டவன் என்று எங்களிடம் கேள்வி கேட்டால் அதற்கு நாங்கள் என்ன பதில் சொல்வோம்? தங்கத்தினால் செய்யப்பட்டவன் என்று சொல்வோமா? இல்லை. வெள்ளியினால் செய்யப்பட்டவன் என்று சொல்வோமா? அதுவும் இல்லை. எப்படி சொல்வோம்? எதனாலும் செய்யப்பட்டவன் இல்லை, எதனாலும் ஆனவன் இல்லை என்றுதானே நாங்கள் பதில் சொல்வோம். அதுதானே கேள்விக்கு உரிய பதில். எதனால் செய்யப்பட்டவன் என்ற கேள்விக்கு ஒன்றோ இதனால் செய்யப்பட்டவன் என்று பதில் வர வேண்டும், அல்லது எதனாலும் செய்யப்பட்டவன் இல்லை என்று பதில் வர வேண்டும். இதுதான் படித்தவர்களுடைய வாயிலிருந்து வர வேண்டிய பதில், அறிஞர்களுடைய வாயிலிருந்து வர வேண்டிய பதில். பதில் எப்படி கிடைக்கிறது? நன்றாக சிந்தனை பண்ணி பாருங்கள். குல், முஹம்மதே சொல்லுங்கள், முஹம்மதே நீங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு. யாருக்கு? உங்களுடைய இறைவன் எதனால் ஆனவன் என்று கேட்டு வருகிறார்களே, வெள்ளியினாலா தங்கத்தினாலா எதனால் ஆனவன் என்று கேட்கிறார்களே, இவர்களுக்கு குல் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஒருவன் என்று சொல்லுங்கள். பதில் சரியானதா? சிந்தனை பண்ணிப்பார். அல்லாஹு தெய்வம், கடவுள் எத்தனை பேர் என்ற கேள்விக்குத்தான் ஒருவன் என்ற பதில் வர வேண்டும். இறைவன் ஒருவனா, இருவரா, பலரா என்ற கேள்விக்குத்தான் ஒருவன் என்று பதில் சொல்ல வேண்டும். எதனால் ஆனவன் என்ற கேள்விக்கு அவன் ஒருவன் என்று பதில் சொல்ல முடியுமா? அந்த பதிலை அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளுமா? சிந்தனையாளர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நீங்கள் படித்தவர்களாக இருந்தால் சற்று
சிந்தனை பண்ணி பாருங்கள், உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? 2 பேரா 3 பேரா என்று எங்களிடத்திலே ஒருவர் கேட்டால் ஒருவன் என்று பதில் சொல்வோம். எதனால் ஆனவன் என்று கேட்டால் ஒருவன் என்று பதில் சொல்ல மாட்டோம். அவ்வாறு சொன்னால் அவன் திருப்பி எங்களிடத்திலே கேட்பான், எதனால் ஆனவன் என்று நான் கேள்வி கேட்க, ஒருவன் என்று நீ எதற்குரிய பதிலையோ சொல்கிறாயே, என்ன முட்டாள்தனமான பதில் என்று சொல்லுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முட்டாள்தனமான பதிலா சொன்னார்கள், அர்த்தமற்ற பதிலா சொன்னார்கள். கருத்தாளம் நிறைந்த, தத்துவம் நிறைந்த பதிலைத்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆராயாதவர்களுக்கு புரியாது. அபலா யததப்பருனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்வாலுஹா. அபலா யததப்பருனல் குர்ஆன, குர்ஆனை ததப்புர் செய்ய மாட்டார்களா? ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்க மாட்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். யாரை கேட்பான்? குர்ஆனை ஆராய யாரால் முடியுமோ அவர்களை கேட்கிறான். அவலாயத்து தப்பருனல் குர்ஆன, குர்ஆனை ஏன் ஆராயாமல் இருக்கிறீர்கள்? ஆராயும் ஆற்றலை பெற்றவர்களே, ஆராயும் ஆற்றலை கற்றவர்களே, ஏன் ஆராயாமல் இருக்கிறீர்கள் என்று அந்த ஆற்றலை பெற்றவர்களை கேட்கிறான். அம்மாலா குலூபின் அக்வாலுஹா, அல்லது உங்களுடைய உள்ளங்கள் கூட்டப்பட்டு கிடக்கின்றனவா? விளங்காமல் இருக்கிறதா? ஆராய ஆராய புரியாமல் இருக்கிறதா? ஏன் ஆராயாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறான். கற்றவர்களை, தெரிந்தவர்களை, ஆராய வேண்டியவர்களை ஆராயவில்லையா என்று கேட்கிறான். ஆராய்கின்ற பொழுதுதான் உண்மை தெரிகிறது. குர்ஆனை சும்மா ஓதியதினால் குர்ஆனை விளங்கிவிட முடியாது, அல்லது சொல்லர்த்தத்தை மட்டும் தெரிந்து கொள்வதால் குர்ஆனை விளங்கிவிட முடியாது. அரபு நாட்டில் உள்ள தெருக்கூட்டக்கூடியவர்கள், மரக்கறிவிக்கின்றவர்கள், இறைச்சி கடற்காரர்கள், மீனவர்கள், அத்தனை பேருக்கும் குர்ஆனை ஓதவும் தெரியும், அதனுடைய சொல்லர்த்தமும் தெரியும். அவர்கள் அரபு மொழி தெரிந்தவர்கள். அரபு மொழி அவர்களுடைய தாய் மொழியாக இருக்கின்ற காரணத்தினால் பாடசாலைகளில் எழுத்துக்களை படித்தால் குர்ஆனை ஓதுகிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் அதனால் அவர்கள் குர்ஆனை விளங்குகிறார்களா? நமது மதரசாக்களிலே, குர்ஆன் மதரசாக்களிலே பிள்ளைகள் தஅலீமுல் குர்ஆன் அரபு எழுத்துக்களை கற்றுக்கொள்ளுகின்றன. அந்த எழுத்துக்களை தனித்தனியாகவும் சேர்த்தும் கூட்டெழுத்தாகவும் கற்று குர்ஆனை அழகாக ஓதுகிறது. இதனால் அந்த பிள்ளை குர்ஆனை ஆராய முடியுமா? இல்லை. அரபிகள் இந்த பிள்ளைகளை விட ஒரு படி மேலே இருக்கிறார்கள். தனித்தனி எழுத்தாகவும் கூட்டெழுத்தாகவும் மொழியை கற்று குர்ஆனை ஓதத் தெரிந்து கொள்கிறார்கள். ஒரு அரபி குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று ஓதினால் அவனுடைய பொருள் என்ன என்பது அவனுக்கு தெரியும். தாலீமுல் குர்ஆனை அதே சூரத்தை அழகாக ஓதக்கூடிய ஒரு பிள்ளைக்கு அதனுடைய பொருள் தெரிவதில்லை. காரணம், அவனுக்கு அது அரபு தாய்மொழி விளங்கிக் கொள்கிறான். இந்த அளவு குல் அஊது பிரப்பின் நாஸ் என்றால் அதனுடைய சொல்லர்த்தத்தை மட்டும் புரிந்து கொள்வதால் இவர் குர்ஆனை ஆராய்ந்தவர் அல்ல. அப்படியானால் அரபு நாட்டில் உள்ள அத்தனை பேரும் குர்ஆனை ஆராய்ந்தவர்களாக ஆக வேண்டியிருப்படும். குர்ஆன் கூறக்கூடிய தத்துவத்தை பற்றி சிந்திப்பது ஹிக்மத். எது ஹிக்மத்தோ, எது தத்துவமோ அதை பற்றி சிந்திப்பதுதான், ஆராய்வதுதான்.
இறைவன் சொன்ன ஆராய்ச்சி. அவலாயத்து தப்பருள் குர்ஆன, குர்ஆனை அவர்கள் ஆராய வேண்டாமா? ஏன் ஆராயாமல் இருக்கிறார்கள்? குர்ஆனிலே கூறப்பட்ட தத்துவங்களை ஏன் மேலே எடுத்து எடுத்து பார்க்காமல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறான். ஆகவே ஆராய்ந்தவர்களுக்கு தான் புரியும். குல் முஹம்மதே சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள். எதற்கு பதிலாக? எதனாலானவன் என்ற கேள்விக்கு பதிலாக ஒருவன் என்று சொல்லுங்கள். கேள்வி ஒன்று, விடை ஒன்று. இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அல்லவா? ஆனால் கேள்வி ஒன்றாக விடை ஒன்றாக இருக்க முடியாது என்பதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஏன்? அல்லாஹ்வின் பேச்சு பொருத்தமான பேச்சு, அர்த்தம் நிறைந்த பேச்சு. ஆகையினால் அது தவறு என்று சொல்ல முடியாது, சரியாகத்தான் இருக்கும். எந்த வகையில் சரியானது, எந்த வகையில் இது அர்த்தமுடையதாக இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர்கள் கேட்கிறார்கள், எதனால் ஆனவன்? அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள். எதனாலும் ஆனவன் அல்ல என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஒருவன் என்று சொல்லுங்கள். ஒருவன் என்ற சொல்லில் அவர்களுடைய கேள்விக்கு பதில் இருக்க வேண்டும். இல்லாது போனால் அந்த பதிலை சொல்ல முடியாது. அவர்கள் கேள்விக்கும் பதில் இருக்க வேண்டும். இன்னும் எத்தனையோ அர்த்தங்களும் அங்கே குவிந்து கிடக்க வேண்டும். என்ன? அல்லாஹ் அஹது, அவன் ஒருவன் என்று சொல்லுங்கள். இவருடைய கேள்விக்கு தகுந்த பதில், தக்க ஆதாரம் இருக்கின்றது. அதே நேரத்தில் தௌஹீத் அங்கே நிரூபிக்கப்படுகிறது. கேள்விக்கும் பதிலாக தௌஹீதை நிரூபிப்பதாகவும் அமைகிறது. அல்லாஹு அஹது, அல்லாஹ் ஒருவன் என்ற பதில். ஒருவன் என்றால் என்ன? அல்லது ஒன்று என்றால் என்ன? அவர்களுடைய கேள்வி எதனாலானவன்? அப்படியானால் அவனுக்கு மூலம் எது? அவர்களுடைய கேள்வி எதனால் ஆனவன் என்றால் அவனுக்கு மூலம் எது என்று கேட்கிறார்கள். நன்றாக சிந்தனை பண்ணி பாருங்கள். வெள்ளியினாலா தங்கத்தினாலா என்றால் என்ன? இறைவன் என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அவனுக்கு மூலம் எது? எதிலிருந்து அவன் வந்தான் என்று கேட்கிறார். இதுதான் அவருடைய கேள்வி. இதற்கு எவ்வாறு பதில் சொல்ல வேண்டும்? எதனாலும் ஆனவன் இல்லை, எதிலிருந்தும் வந்தவன் இல்லை. அஹத், ஒருவன். எதனால் ஆவதற்கோ, எதனாலேனும் ஆவதற்கோ, எதிலிருந்தும் வருவதற்கோ எத்தனை பொருட்கள் வேண்டும்? இரண்டு பொருட்கள் அங்கே அவசியம். பொருள் ஒன்று, அந்த பொருளில் இருந்து வந்தது ஒன்று. மூலம் ஒன்று, அந்த மூலத்திலிருந்து தோன்றியது ஒன்று. ஆக இரண்டு வேண்டும். வெள்ளியினால் ஆனவன் என்று பதில் சொல்வதாயிருந்தால், வெள்ளி என்று ஒரு மூலப்பொருளும் அந்த மூலப்பொருளில் இருந்த ஆன இறைவனும் வேண்டும். இரண்டு தேவை. தங்கத்தினால் ஆனவன் என்று பதில் சொன்னாலும் தங்கம் என்று ஒரு மூலப்பொருளும் அந்த மூலப்பொருளில் இருந்து வந்த இறைவன் என்று ஒருவனும் வேண்டும். எதிலிருந்து வந்தவன் என்று பதில் சொன்னாலும் இரண்டு பொருட்கள் தேவைப்படும். ஒன்றே ஒன்று. குல், சொல், அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒன்றுதான், அல்லாஹ் ஒருவன் தான். எப்படி அப்பா கேட்க முடியும் எதனாலானவன் என்று? எதிலிருந்து வந்தவன் என்று எவ்வாறு கேட்க முடியும்? எதிலிருந்து வந்தவன் என்ற கேள்விக்கும் எதிலிருந்து எதனால் ஆனவன் என்ற கேள்விக்கும் இரண்டு அம்சங்களை மையமாக வைத்துத்தான் கேட்க வேண்டும். இதிலிருந்து வந்தவன், இதனால் ஆனவன் என்று பதில் சொல்லுகின்ற நேரத்தில் இரண்டு பொருட்களை நாம் கருத்திலே கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இரண்டில்லை. நீ கேட்கின்ற கேள்வி பிழை.
எதனால் ஆனவன் என்று கேட்கிறாயே, எதிலிருந்து வந்தவன் என்று கேட்கிறாயே, முட்டாள்தனமான கேள்வி. அகத் ஒன்றே ஒன்று. எதிலிருந்து வர, எதிலிருந்து போக, போவதற்கோ வருவதற்கோ இருப்பது ஒன்றாக இருக்க, எதிலிருந்து வந்தவன், எதனால் ஆனவன் என்று எப்படி அப்பா கேட்க முடியும்? விடை எப்படி அமைந்திருக்கிறது? அவர்களின் கேள்வி வெளியரங்கத்தை விட உள்ளரங்கம் தரக்கூடிய கருத்துக்கு சரியான தக்க பதிலாக அஹத் என்ற வார்த்தை அமைந்திருக்கிறது. எதனால் ஆனவன் என்றால் அவனுக்கு மூலம் என்ன என்ற கேள்வி. அஹத் ஒருவன் தான், அவனுக்கு மூலமில்லை. அவனுக்கு மூலம் என்றால், அவனுக்கு அசல் ஒன்று இருக்கிறது என்றால் இரண்டாகி விடுகிறது. அஹது ஒருவனே ஒருவன், ஒன்றே ஒன்று. இப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த காபிரீன்கள் கேட்ட கேள்விக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த பதில் சரியானதா இல்லையா? சரியானது. நீங்கள் அவ்வாறு கேட்கிறீர்கள், ஒருவனே ஒருவன், எதனாலும் ஆனவன் அல்ல, ஆவதற்கு இன்னொன்றில்லை, ஆவதற்கு அவனுக்கு மூலமில்லை. சரியாக விளங்கிவிட்டது. அதே நேரத்தில் தௌஹீதின் அடிப்படையையும் இந்த வார்த்தை எங்களுக்கு சரியாக விளங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒருவன், அவனுக்கு மூலமில்லை, தனக்குத்தானே உண்டானவன், காயிமுன் பினப்சிஹி, தன்னை கொண்டு நிலை பெற்றிருப்பவன், காயிமுன் பிஹி, தன்னை கொண்டே நிற்பவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவனுடைய படைப்புகள் அனைத்தும் அவனை கொண்டு நிற்பவை. காயிமுன் பிகைரிஹி, காயிமுன் பில்லாஹி தஆலா. அல்லாஹ்வுடைய படைப்புகள் அனைத்தும் அவனை கொண்டு நிற்பவை. அவன் இன்னொன்றை கொண்டு நிற்பவன். இறைவனுக்கு மூலம் தேவையா? தேவையில்லை. இருக்கிறது என்றும் சொல்ல முடியாது. அவனே ஒருவனாக இருக்கிறான். படைப்புகளுக்கு மூலம் எது? படைப்புகள் எதனால் ஆனவை? படைப்புகள் எதிலிருந்து வந்தவை? இறைவனால் ஆனவை, அல்லாஹ்வின் தாத்தினால் ஆனவை படைப்புகள். அல்லாஹ்வின் தாத்திலிருந்து வந்தவை படைப்புகள். இப்பொழுது படைப்புகளுக்கு மூலம் உண்டு, படைத்த அல்லாஹ்வுக்கு மூலமில்லை. அவன் ஒருவரே ஒருவன் என்று சொல்லுங்கள். சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவன், மூலமில்லை, இரண்டில்லை என்ற கருத்தை தெளிவாக அதிலே விளங்கப்படுத்தி விட்டார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டென்றே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கடவுளுக்கும் ஒரு மூலம் இன்னொன்று உண்டு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அது தவறு. அவனுக்கு இன்னொரு மூலம் இல்லை, அவனுக்கு அசுனொன்றும் இல்லை. அவன் தன்னை கொண்டே நிற்பவன். அல்லாஹு ஸமத். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்றான், உங்களிடத்திலே கேள்வி கேட்கிறார்களே படி, அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதிலில் ஒரு பதில் அஹத், ஒருவன். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். சிருஷ்டிகள் அனைத்தும் தேவை உள்ளவை. அவனுக்கு எது தேவையில்லை, சிருஷ்டிகளுக்கு எது தேவை? அவனுக்கு ஒன்றுமே தேவையில்லை, சிருஷ்டிகளுக்கு அனைத்தும் தேவை. அவனுக்கு ஒன்றும் தேவையில்லை என்றால் எதுவும் தேவையில்லை, விளங்கிக் கொண்டது. சிருஷ்டிகளுக்கு அனைத்தும் தேவை என்றால் என்ன என்ன தேவை? உணவு தேவை, உடை தேவை, குடிப்பு தேவை, இன்னும் அவனுடைய தேவை எத்தனையோ எத்தனையோ, அத்தனையும் தேவை. சரி, இன்னொரு தேவை இல்லையா? மிக முக்கியமானதாக பார்க்கிறோம். உன்னுடைய வஜூத், மனிதனே, உனக்கு ஒரு வஜூத், உனக்கு ஒரு தாத்து இருக்கிறது. அளந்து பார்க்கலாம்.
நிறுத்து பார்க்கலாம், இன்ன நிறத்தில் இருக்கிறது என்று காணலாம். இப்படி ஒரு தாத்து இருக்கிறது அல்லவா, எடை உள்ளது, ஷடம் உள்ளது. இந்த தாத்து எதளவில் இந்த தாத்து எதற்கு தேவை? அல்லாஹ்வுக்கு ஒன்றும் தேவையில்லை. இந்த தாத்துக்கு என்ன தேவை? இந்த தாத்து நிலை பெற்றிருப்பதற்கு ஒரு தேவை. அது என்ன? நிலை பெறுவதற்கு இரும்பு தேவை, ஷர்ட் நிலை பெறுவதற்கு பஞ்சு தேவை. இதே போல இந்த சிறுக்கி நிலை பெறுவதற்கு தஆலாவுடைய தாத்து, அவருடைய விஜூது தேவை. அனைத்தையும் விட இது மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. இறைவனுக்கு ஒரு தேவையும் இல்லை. தேவையில்லை என்று சொல்வதற்கு இன்னும் ஒரு காரணம், இரண்டு இருந்தால் தான் தேவை. முஹ்தாஜ், முஹ்தாஜ் இலைஹி, ஹாஜத்து. தேவை உள்ளவன் அப்துல்லா, தேவை உள்ளவன். யாரிடத்தில் அவனுக்கு தேவை? அப்துல் மஜீதிடத்தில் அவனுக்கு தேவை. என்ன தேவை? இன்ன தேவை. மூன்று அம்சங்கள் அங்கே இடம்பெற வேண்டும். முஹ்தாஜ், தேவை உள்ளவன் அப்துல்லா என்று ஒரு ஆள் வேண்டும். யாரிடத்தில் அவனுக்கு தேவை இருக்கிறது? அப்துல் மஜீதிடத்தில். முஹ்தாஜ் இலைஹி, அப்படி ஒருவர் வேண்டும். என்ன தேவை? இன்ன தேவை என்று ஒன்று வேண்டும். ஆக மூன்று அம்சங்கள் அங்கே தேவைப்படுகிறது. தேவை என்ற அர்த்தம் கொடுப்பதற்கு, தேவையாகுதல் என்பதை மையமாக வைத்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு மூன்று அம்சங்களை வைத்துத்தான் தேவையாதல் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேவையற்றவன். ஏன் தேவையற்றவன்? இரண்டு என்பதில்லை. தேவை என்பதற்கு முஹ்தாஜ் இலைஹி என்று நான் இப்பொழுது சொன்னேன். இன்னொன்று இருந்தால் தான் அப்துல்லா மட்டுமே இருக்கிறார், அப்துல் மஜீத் இல்லை, அவருக்கு தேவையில்லை. ஏன்? அப்துல் மஜீத் என்று ஒருவர் இருந்தால்தான் அவரளவிலே இவருக்கு தேவை ஏற்படும். அப்துல் மஜீத் என்றே ஒருவர் இல்லை, அப்துல்லா மட்டும் தனியே இருக்கிறார். அப்துல் மஜீத் அளவில் இவருக்கு தேவை ஏற்படுமா? ஏற்படாது. அவன் தன்னன் தனியே இருக்கிறான், தானாய் தனியவனாய் தனியே நிற்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு தேவையற்றவன். லம் யலிது, அவன் பெறவில்லை. பெறவில்லை என்றால் அர்த்தம் என்ன? ஒரு பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண்ணிலே அவனுக்கு குழந்தைகள் கிடைக்கவில்லை, இதுவும் ஒரு அர்த்தம். உண்மையில் இறைவன் அப்படித்தான். யாரையும் அவன் திருமணம் செய்யவும் இல்லை, அதன் மூலம் அந்த பெண் மூலம் அவனுக்கு எந்த குழந்தையுமே கிடையாது. லம் யலித், அவன் பெறவில்லை. இன்னும் ஒரு அர்த்தத்தை, தௌஹீதுடைய அர்த்தத்தை இது எங்களுக்கு தரும். லம் யலித், பெறுதல் என்றால் ஆயிஷா பெற்றெடுத்தாள், தன்னுடைய வயிற்றுக்குள் இருந்த சிசுவை வெளிப்படுத்தி விட்டாள். தன்னுள்ளே அடங்கி கிடந்த ஒன்றை தன்னை விட்டு பிரித்து வேறாக்கி விட்டாள். தானும் குழந்தையும் ஒன்றாக இருந்தாள். வயிற்றுக்குள்ளே சிசுவாக இருந்த நேரத்தில் இருவரும் ஒருவராக, ஒரு அம்சமாக இருந்தது. அந்த நேரம் இத்திசால் சேர்ந்திருந்தது. தாய் குழந்தை, தாய் குழந்தையுடன், குழந்தை தாயோடு சேர்ந்திருந்தாள். எப்போது பிரசவித்தாளோ பெற்றெடுத்தாளோ அன்று பிரித்து விட்டாள். லம் யலிது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெறவில்லை என்றால் அவன் பிரியவில்லை, அவன் பிரிக்கவில்லை. ஆயிஷா தன்னுடைய வயிற்றுக்குள் இருந்த சிசுவை வெளியே பிரித்தவுடன் பெற்றவள்
பெற்றுவிட்டான் என்று சொல்கிறோம். லம் யலித், அவன் பெறவில்லை என்றால் திருமணம் செய்து ஒரு மனைவி மூலம் பிள்ளையை பெறவில்லை என்ற கருத்து இருக்கிறது. அவன் தன்னை விட்டும் சிருஷ்டிகளை பிரிக்கவில்லை. லம் யலித், அவன் தன்னை விட்டும் சிருஷ்டிகளை பிரிக்கவில்லை. பிரித்திருக்கிறானா? இல்லை. பிரியாமல் இருக்கிறான். எப்படி பிரியாமல் இருக்கிறான்? சிருஷ்டியிலே இருக்கிறான், பிரியாமல் இருக்கிறான். பிரிவதற்கும் எத்தனை வேண்டும்? 2 வேண்டும். 2 இருக்கிறதா? உலகமும் உலகத்தில் உள்ள அனைத்துமே அவன் என்று சொல்லுகின்ற நேரத்தில் 2 இல்லை, பிரிவுக்கு இடமே இல்லை. லம் யலித், அவன் தன்னை விட்டும் தன்னுடைய சிருஷ்டிகளை பிரிக்கவில்லை. இரும்பு துறப்பாக வந்திருக்கிறது. திறப்பு இரும்பை விட்டும் தன்னை பிரிக்கவில்லை. இரும்பு தன்னை விட்டும் திறப்பை பிரிக்கவில்லை. அது இதுதான், இது அதுதான் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது. லம் யலித், எந்த சிருஷ்டியையும் அவன் பிரிக்கவில்லை. வலம் யூலத், அவன் பெறப்படவும் இல்லை என்றால் அவனுக்கு பெற்றோர்கள் இல்லை, தாயும் இல்லை, தந்தையும் இல்லை என்ற கருத்தை காட்டுகிறார். அதே நேரத்தில் பெறப்படவில்லை என்றால் இன்னொன்றில் இருந்து அவன் உண்டாகவில்லை. அப்துல்லா பிறந்து விட்டான், பெறப்பட்டிருக்கிறான் என்றால் அப்துல்லாவுக்கு தாயும் உண்டு, தந்தையும் உண்டு என்ற அர்த்தம் அங்கே வந்துவிடுகிறது. அதே நேரத்தில் அப்துல்லா என்பவன் தாயில் இருந்து நான் வந்திருக்கிறான், அவனுக்கு தாய் தான் மூலமாக இருக்கிறாள், அவளில் இருந்து இவன் பிரிந்து வந்து விட்டான் என்ற கருத்து வருகிறது. லம் யூலத், அவன் புறப்படவில்லை, அதாவது இன்னொன்றில் இருந்து அவன் பிரிந்து வந்தவனும் இல்லை, புறப்படவும் இல்லை, பிரிக்கப்படவும் இல்லை. அப்படியானால் அஹத் என்ற தத்துவத்தை இதுவும் சுட்டிக்காட்டுகிறோம். அவனுக்கு இன்னொன்று மூலமில்லை, அவன்தான் அனைத்துக்கும் மூலமாக அமைந்திருக்கிறான். லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக, அவனுக்கு இணையாக யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்றால் இதுவும் எதை காட்டுகிறது? இரண்டற்ற நிலை. இரண்டில்லை, இரண்டில்லை என்பதைத்தான் காட்டுகிறது. உங்களுக்கு தெரியும், நிகர் நிகர் என்று சொல்வதாயிருந்தால் 2 வஸ்துக்களை வைத்துக் கொண்டு, 2 பொருட்களை வைத்துக் கொண்டுதான் இது இதற்கு நிகராக இருக்கிறது, அது இதற்கு நிகராக இருக்கிறது என்று பேச முடியும். ஒரே ஒரு பொருளை வைத்துக் கொண்டு இது அதற்கு நிகர், அது இதற்கு நிகர் என்று சொல்வது அர்த்தமற்ற பேச்சு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எனக்கு நிகரில்லை என்று சொல்கிறான். காரணம், இன்னொன்று இருந்தால் அல்லவா அது இதற்கு நிகரானது, இது அதற்கு நிகரானது என்று கொள்ள முடியும். நான் மட்டுமே இருக்கிறேன், ஆதமாக இருக்கிறேன், ஆதமுடைய மக்களாக இருக்கிறேன், மற்றும் பல கோடானு கோடி படைப்புகளாகவெல்லாம் நான் தான் இருக்கிறேன். எனக்கு நிகர் எப்படி எடுக்க முடியும்? அல்லாஹ்வுக்கு நிகரானது இது என்று ஒருவன் நினைத்தால் அவனுடைய நினைப்பில் இணை வைத்து விடுகிறானே தவிர, அவன் அவ்வாறு நினைப்பதால் இணை இறைவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது என்பது அர்த்தம் அல்ல. எத்தனையோ பேர்கள் இறைவனுக்கு இணை வைக்கிறார்கள். இணை வைப்பவர்கள் என்றால் யார்? கோயில்கள், காவிரிகளுடைய வணக்க ஸ்தலங்கள், இவைகளில் கடவுளுடைய உருவம் உருவம் என்று எத்தனையோ கோடானு கோடி உருவங்களை கற்களினால் செய்து சமைத்து வைத்திருக்கிறார்கள்.
இதை இணை வைப்பது என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அதுவும் இணைதான். அது சாதாரண இணை. இன்னொரு இணை இருக்கிறது. அது இந்த இணையை விட பயங்கரமானது. அது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு வேறான ஒன்று உண்டு என்று நினைப்பது இணை. அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். وما يؤمن أكثرهم به إلا وما يؤمن أكثرهم بالله إلا وهم به مشركون. الله குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார். وما يؤمن أكثرهم بالله, அவர்களில் அதிகமானோர் அல்லாஹ்வை ஈமான் கொண்டுதான் இருப்பார்கள். وهم به مشركون, ஆனால் யதார்த்தத்தில் அவரை கொண்டு இணை வைத்தவர்களாகவே இருப்பார்கள். எப்படி ஆயிற்று? وما يؤمن أكثرهم بالله, அல்லாஹ்வை கொண்டு அவர்களில் அநேகமானவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். இல்லா வஹும் பிஹி முஷ்ரிகூன், அவர்கள் ஈமான் கொள்வார்களே, அவர்கள் அவனை கொண்டு இணை வைத்தவர்களாகவே ஒழிய ஈமான் கொள்ள மாட்டார்கள். என்றால் என்ன? நாங்களும் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று முஸ்லிம்கள் என்று, விசுவாசிகள் என்று, அப்துல் மஜீத் அப்துல்லா என்று இருக்கிறார்களே, இவர்கள் ஈமான் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைத்துக் கொண்டே விசுவாசிக்கிறார்கள். வாயளவிலே விசுவாசம், சொல்லளவிலே விசுவாசம், சொல்லிலே ஈமான், உடையிலே ஈமான், பேச்சிலே ஈமான், பழக்க வழக்கத்திலே ஈமான், இஸ்லாம். கொள்கையிலே, எண்ணத்திலே ஷிர்க் வைத்தவர்களாக இருக்கிறார். அது எப்படி சகோதரர்களே? அதாவது எனக்கு நினைவுக்கு வருகிறது, மாப்பிள்ளையிலே ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருக்க வேண்டும் அல்லது கல்வத்து நாயகமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் ஹஜ்ஜுக்கு போன அதே வருஷத்தில் 5 லட்சம் பேர் ஹஜ் செய்திருக்கிறார். மக்காவுக்கு சென்று அவர்களுக்கு ஒரு கனவு தென்பட்டது. அந்த கனவிலே அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, அந்த பெரியாருக்கு இந்த வருடம் 5 லட்சம் பேர் ஹஜ் செய்திருக்கிறார்கள். இவர்களில் 5 பேருடைய ஹஜ் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டது. 1 லட்சத்துக்கு 1 வீதம் 5 லட்சம் பேர்களிலும் 5 பேருடைய ஹஜ் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், ஹஜ்ஜுக்கு ஃபர்து, ஷர்த்து, சுன்னத்து என்று எத்தனையோ வகைகள் இருக்கிறது. இவற்றில் ஒன்று தவறிவிட்டாலும் ஹஜ் நிறைவேறாது. அப்படியானால் மற்றவர்கள் அத்தனை பேர்களும் ஹஜ்ஜினுடைய கடமைகள், ஃபர்து, வாஜிபு, ஷர்த்து இவைகளை எல்லாம் தவற விட்டுத்தானா ஹஜ் செய்திருக்கிறார்கள். அதனால் தானா அவர்களுடைய ஹஜ் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் 5 லட்சத்தில் 5 பேருடைய ஹஜ் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்கிறார். அதற்கு அவர்களுக்கு விடை சொல்லப்படுகிறது, இல்லை, ஷர்த்து, ஃபர்து, சுன்னத்து அத்தனையும் சரியாகவே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அதில் மாற்றமில்லை. ஆனால் 5 லட்சம் பேர்களிலும் மக்காவுக்கு வந்து முஃமின்களாக ஹஜ் செய்தவர்கள் 5 பேர்கள் மட்டும்தான். மற்றவர்கள் எல்லாம் முஷ்ரிக்கீன்கள். வமா யுக்மினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் பிஹி முஷ்ரிகூன். மக்காவுக்கு போக வேண்டும் இல்லை. நமது சமூகத்திலே நமது மக்களை பாருங்கள், மக்களுடைய கொள்கையை பாருங்கள். பேரென்ன தம்பி? இஸ்லாம். மதம் என்ன தம்பி? இஸ்லாம். பேரென்ன தம்பி? இஸ்மாயில். தலையிலே தொப்பி, தோளிலே சால்வை,
முகத்திலே தாடி, முஸ்லீம் பெயரளவிலே இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வை கொண்டு நினை வைத்தவனாகவே மூமின் என்ற பெயரிலே இருக்கிறான். இவனைத்தான் லேபல் முஸ்லிம், லேபல் முக்மீன், முக்மீன் என்று பேசுகிறார்களே, இவனைத்தான். உள்ளத்திலே விசுவாசம் இல்லை, உதட்டிலே விசுவாசம். நான் மூமின், நான் அப்துல் மஜீத், நான் அப்துல்லா. உள்ளத்திலே விசுவாசம் இருக்கிறதா? உள்ளத்திலே கொள்கை இருக்கிறதா? ஷிர்க் இருக்கிறதா? உள்ளத்திலே ஷிர்க் இருக்கிறதா? அது என்ன? இன்று மக்கள் இருக்கிறார்களே, இந்த நிலைதான். அன்று மாப்பிள்ளை ரப்பி ஆலிம் அவருடைய காலத்திலே 5 லட்சம் பேர்களில் 5 பேர் என்றால் விசுவாசிகள், உண்மையான முஸ்லிம்கள், இஸ்லாத்தை விளங்கியவர்கள், விளங்கி நம்பியவர்கள் என்று எந்த அளவில் இருக்க வேண்டும்? முன்னேறி இருக்க வேண்டுமா அல்லது பின்தங்கி கிடக்க வேண்டுமா? 50-60 வருடங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மாப்பிள்ளை ஆலிம் அவர்கள், அவருடைய காலத்தில் 1 லட்சத்துக்கு ஒருவன் தான் விசுவாசி இருந்திருக்கிறார் என்றால் 50-60 ஆண்டுகள் கழிந்த இந்த காலகட்டத்திலே 1 கோடியில் ஒரு விசுவாசி தான் இருக்க முடியும். நம்புகிறீர்களா சகோதரர்களே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள் எமக்கு ஆதாரமாக நிறைய இருக்கின்றன. பதஅல் இஸ்லாம் கரீபன் வ சயஊது கமா பதஅ. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பதஅல் இஸ்லாம் கரீபன், இஸ்லாம் எவ்வாறு ஆரம்பமானது தெரியுமா? விரல் விட்டெண்ணக்கூடிய ஒரு சிலரை கொண்டு இஸ்லாம் ஆரம்பமானது. சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முதலிலே இஸ்லாத்தை தழுவினார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று எத்தனையோ நாட்களின் பின் இன்னொருவர், அதிலிருந்து எத்தனையோ நாட்களின் பின் இன்னொருவர், இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை கொண்டு இஸ்லாம் ஆரம்பமானது. அது எப்படி ஆரம்பமானதோ அவ்வாறே முடிவடையும் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வாறே முடிவடையும் என்றால் காலப்போக்கிலே ஆரம்ப காலத்தில் இஸ்லாம் இருந்தது போல இருக்கும். ஆரம்ப காலத்தில் ஒரு சிலர் தானே விசுவாசிகளாக இருந்தார்கள், விரல் விட்டெண்ணக்கூடியவர்கள் மட்டும்தானே இருந்தார்கள். அதே போன்ற ஒரு காலம் வரும் என்று ரசூலுல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே 1986ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய செய்தியை, நடைபெறக்கூடிய செய்தியை தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இன்று எப்படி இஸ்லாம் எந்த அளவு வளர்ந்திருக்கிறது? உலகத்திலே 300 கோடிக்கு மேல் முஸ்லீம்கள் வாழ்கிறார்களாம். உலகத்திலே 300 கோடிக்கு மேல் முஃமின்கள் வாழ்கிறார்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு எப்படி இருக்கிறது? ஆரம்ப காலத்தில் விரல் விட்டெண்ணக்கூடியவர்களை கொண்டு இஸ்லாம் ஆரம்பமானது போல் அதனுடைய கடைசி கட்டத்திலும் இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வின் சொற்படி இந்த 86ஆம் ஆண்டிலே விரல் விட்டெண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் விசுவாசிகளாக இருக்க வேண்டும். அப்படி இல்லையே, 300 கோடிக்கு மேல் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், 300 கோடிக்கு மேல் முஃமின்கள் இருக்கிறார்கள் என்றால் 300 கோடி முஃமின்களும் பேரளவில் முஃமின்கள், கொள்கையிலே விசுவாசிகள் அல்ல. அகீதாவிலே, இஸ்லாமிய அடிப்படை கொள்கையிலே அவர்கள் முஷ்ரிக்கீன்கள். வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் பிஹி முஷ்ரிகூன். ஈமான் கொள்கிறார்கள். பேரன் அப்துல் மஜீத். என்ன மதம்? இஸ்லாம். கொள்கை என்ன? இஸ்லாமிய கொள்கை இல்லை, வேறு என்ற கொள்கை. இஸ்லாத்துக்கு நேர் மாறான அகீதா. இன்று அப்படித்தான் பரவலாக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மையான விசுவாசிகள் 1 கோடியில் ஒருவர் தான் என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறதா இல்லையா? இஸ்லாம் ஆரம்பமானது போல்தான் ஒரு சிலரை கொண்டு இஸ்லாம் முடிவடையும் என்றார்கள். ஒரு சிலரா இருக்கிறார்கள், எத்தனையோ கோடி இருக்கிறார்கள்.
300 கோடிக்கு மேல் இருக்கிறார்கள். இன்னும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா லா யப்கா ஃபில் அர்தி மன் யகூலு அல்லாஹ். லா தகூமு ஸாஅத்து, கியாமத் உண்டாகாது, உலகம் முடிவடையாது, அழியாது. ஹத்தா லா யப்கா ஃபில் அர்தி மன் யகூலு அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருக்கின்ற வரைக்கும் உலகம் முடியாது, உலகம் அழியாது என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பரந்த உலகத்திலே, பரந்த பூமியிலே அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருக்கின்ற வரை உலகம் அழியாது. ஒருவருமே இல்லாமல் போய் ஒருவன் மட்டும் இருப்பான். அவன் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருப்பான். அவனும் இருக்கின்ற பொழுது உலகம் அழியாது, அவனும் போக வேண்டும். அப்பொழுதுதான் உலகம் அழியும், அப்பொழுதுதான் கியாமம் உண்டாகும். அப்படியானால் கியாமம் உண்டாகின்ற உலக முடிவை நெருங்கிய காலகட்டத்தில் ஒருவன் தான் முஸ்லிமாக இருப்பான், ஒருவன் தான் சரியான விசுவாசியாக இருப்பான். எத்தனையோ கோடி இருக்கலாம், முஸ்லிம்கள் என்ற பெயரில் எத்தனையோ கோடி இருக்கலாம், 300 கோடி இருக்கலாம், அல்லது 600 கோடி இருக்கலாம். இவர்கள் எல்லாம் லேபல் முஃமின்கள், லேபல் முஸ்லிம்கள். உண்மையான விசுவாசியா? குர்ஆன் சொல்வதை நம்பியவன், குர்ஆன் வழி நடப்பவன், குர்ஆன் கூறுகின்ற கொள்கையை பின்பற்றுபவன், ரசூலுல்லாஹ்வினுடைய ஹதீஸ் வழி நடப்பவன், அவருடைய ஹதீஸ் கூறுகின்ற தத்துவங்களை ஏற்றுக்கொண்டவன். இவன் தான் உண்மையான விசுவாசி. மனிதனுக்கு சிறுப்பு வைத்திருக்கிறான், மேளவில் விசுவாசி. எப்படி சிறுப்பு வைத்திருக்கிறான் தெரியுமா? நீ சிறுப்பு வைத்திருக்கிறாய் என்று சொன்னால் காபிரீன்களை போல் நான் சிலை வைத்து வணங்குகிறேனா? அல்லாஹ்வுக்கு நிகரான ஒன்று இருக்கிறது என்று சொல்கிறேனா? எப்படி என்னை இணை வைத்தவன் என்று சொல்ல முடியும் என்று கேட்பார்கள். இணை என்றால் என்ன? அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை போல் இன்னொன்று இருக்கிறது என்று நம்புதல் இணை. நிகர், இணை வைக்காதீர்கள், நிகர் வைக்காதீர்கள். நிகர் என்றால் என்ன? இணை என்றால் என்ன? அல்லாஹ்வை போல் இன்னொன்று உண்டு என்று நம்புதல். எதிலே? உடல் அமைப்பிலா, தலை அமைப்பிலா, கைகால் அமைப்பிலா, அங்க அமைப்புகளிலா? இல்லை, அது மடத்தனம், அது அறியாமை. அப்படி நம்புவது இணை அல்ல. ஏன்? அது அர்த்தமற்ற சொல், அர்த்தமற்ற கொள்கை. அல்லாஹ்வுக்கு ஒரு அமைப்பு இருந்தால் அல்லவா அந்த அமைப்பை வைத்து இந்த அமைப்பை போன்றது இது என்று மற்றொன்றை சுட்டிக்காட்ட முடியும். அல்லாஹ்வுக்கு தனிப்பட்ட குறிப்பிட்ட ஒரு அமைப்பு இருக்கிறதா? நிகர் எடுப்பதற்கு, நிகர் கொள்வதற்கு இல்லை. அப்படியானால் இணை வைப்பவன், நிகர் வைப்பவன் அல்லாஹ்வினுடைய உடல் அமைப்பில், முக அமைப்பில், கைகால் அமைப்பில், அங்க அமைப்பில் இணை வைக்கிறான் என்பது அர்த்தம் அல்ல. அவனுக்கு அந்த அமைப்பு கிடையவே கிடையாது. எதிலே இணை வைக்கிறான்? எதிலே நிகர் கொள்கிறான்? அல்லாஹ் தஆலா வேறு, இந்த படைப்புகள் வேறு என்று சொன்னவன் சிலை வணங்குபவனை விட கொடியவன், இஸ்லாத்தின் கடும் விரோதி. அவருடன் தான் போர் தொடுக்கும்படி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உமிர்து அன் உகாத்தில الناس حتى يشهدوا ان لا اله الا الله وان محمد رسول الله. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்றவரை யுத்தம் செய்யவாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷிர்க்வாதிகளை தான் சுட்டிக்காட்டினார்கள், இணை வைப்பவர்களை தான் சுட்டிக்காட்டினார்கள். நாம் சாதாரணமாக தெரிந்து வைத்திருக்கிறோம், ஒரு சிலை, கல்லாரோ மரத்தாரோ செய்யப்பட்ட ஒரு சிலை ஏதோ ஒரு அமைப்பிலே இருக்கிறது. பன்றியினுடைய அமைப்பிலேயோ, பூனையினுடைய அமைப்பிலேயோ, குரங்கினுடைய அமைப்பிலேயோ கொண்டிருக்கிறது. அதில் ஒருவன் முருகனுடைய அமைப்பை வைத்திருக்கிறான், காளியினுடைய அமைப்பை வைத்திருக்கிறான், வேறொருவனுடைய அமைப்பை வைத்திருக்கிறான்.
அவனை பார்த்து என்ன சொல்கிறோம்? இறைவனுக்கு இணை வைக்கிறான் என்று சொல்கிறோம். இறைவனுக்கு ஷிர்க் வைக்கிறான் என்று சொல்கிறோம். இறைவனுக்கு நிகரானது உண்டு என்று நம்பி இருக்கிறான் என்று அவனை சொல்கிறோம். எதனால்? முன்னாலே ஒரு சிலையை வைத்திருக்கிறான், ஒரு அமைப்பை, புறங்கோ எதுவோ ஒன்றை வைத்திருக்கிறான். இதனுடைய பொருள் என்ன? இது இணையாகுமா? இது நிகராகுமா? சரியான அர்த்தத்தின்படி ஆகாது. காரணம், நிகர் என்று சொல்வதாயிருந்தால் இரண்டு வஸ்துக்கள், ஒன்றை போன்ற இரண்டு வஸ்துக்கள் இருக்க வேண்டும். சரி, குரங்கினுடைய அமைப்பை முன்னாலே வைத்திருக்கிறார், இதை இறைவனுக்கு இணை வைத்திருக்கிறான் என்றால் இதே போன்ற அமைப்பு இறைவனுக்கு இருக்கிறதா? இணை என்று சொல்வதற்கு, நிகர் என்று சொல்வதற்கு இல்லை. எனவே நிகர் என்பது, இணை என்பது, ஷிர்க் என்பது உடல் அமைப்பை பொறுத்து, அங்க அமைப்புகளை பொறுத்து ஆக்கப்படக்கூடிய ஒன்றல்ல. இணை என்பது எதில் தெரியுமா? ஷிர்க் என்பது எதில் தெரியுமா? நிகர் என்பது எதில் தெரியுமா? தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டு நிலை பெற்றவன் அவன். இவ்வாறு அத்தனை பேரு நம்பத்தான் வேண்டும். சிருஷ்டிகளில் ஏதேனும் ஒன்றும் தன்னை கொண்டே உண்டாகி தன்னை கொண்டே நிலை பெற்றது என்று ஒருவன் நம்பினால் அவன் இணை வைக்கிறான், ஷிர்க் வைக்கிறான், நிகழ் வைக்கிறான். எதிலே? அவனும் தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டே நிலை பெற்றவன், சிருஷ்டியும் தன்னை கொண்டே உண்டாகி தன்னை கொண்டே நிலை பெற்றது என்றால் அந்த அம்சத்தில், அந்த விஷயத்தில் இணை வைத்தவனாக ஆகிவிடுகிறான். யாரும் சொல்வதில்லை, சிருஷ்டியில் எதுவும் தன்னை கொண்டு உண்டாகி தன்னை கொண்டு நிலை பெற்றது என்று யாரும் சொல்லித் திரிவதில்லை. ஆனால் இந்த சிருஷ்டி அல்லாஹ் அல்ல, அல்லாஹ் வேறு, அவன் எங்கோ இருக்கிறான், இந்த சிருஷ்டி வேறு என்று எவன் நம்புகிறானோ அவன் தானாகவே சிறுத்து வைத்தவனாகிறான். காரணம், அவன் வேறு இது வேறு என்று சொல்லுகின்ற நேரத்தில் இது தானாக உண்டாகி தானாக நிலை பெற்றது என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். அல்லாஹ்வுடைய தாத்தை கொண்டு இது நிலை பெற்றதல்ல, இது தானாக நிற்கிறது, சுயமானது என்றால் அல்லாஹ்வும் சுயமானவன், இதுவும் சுயமானது என்றால் இவர் நிகர் வைக்கிறார், அந்த விஷயத்திலே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார். ஆகையினால் இவைகள் அனைத்தும் எந்த வஜூதும் அற்றது, அவனுடைய வஜூதின் கோலங்கள், அவனுடைய தாத்தின் வடிவங்கள், அவனுடைய தாத்தின் அமைப்புகள் இந்த பிரபஞ்சம் என்று நினைக்கின்ற பொழுது இவர் இணை வைத்தவர் அல்ல. யார் இணை வைத்தவராகிறார்? கல்சிலையை முன்னால் வைத்து வணங்குவதை விட, உருவச் சிலைகளை முன்னால் வைத்து வணக்கம் செய்வதை விட, அல்லாஹ் வேறு சிருஷ்டி வேறு என்று சிருஷ்டிக்கு ஒரு வஜூதை தரிப்படுத்துகின்றானே, இவனைத்தான் குர்ஆன் முஷ்ரிக் என்று சொல்லுகிறது, இவனைத்தான் நபியுல்லாஹ் முஷ்ரிக் என்று சொன்னார்கள். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, நான் இதற்காக சொல்லி வந்தேன், அல்லாஹ்வுடைய அடியான், என்னுடைய அடியான் என்னை ஏசுகிறான். எப்படி ஏசுவது? நாசமத்து போன அல்லாஹ், ஹரவா போன அல்லாஹ், துலஞ்சு போன அல்லாஹ், இப்படி யாரும் ஏசுகிறார்களா? நீங்கள் ஏசுகிறீர்களா? நான் ஏசுகிறேனா? இல்லை. ஏசுவதென்றால் என்ன? இப்படி சொல்வதை ஏசுவது அல்ல. அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய ஏச்சு என்ன தெரியுமா? அவனுக்கு பிள்ளை உண்டு என்று சொல்வதுதான். அம்மா ஷத்முஹு இய்யாய ஃபகவுலுஹு இன்னலி வலதா, எனக்கு பிள்ளை உண்டு என்று அவன் சொல்வதுதான் என்னை ஏசுவது. காரணம், எனக்கு இல்லாததை சொல்கிறான். எனக்கு பிள்ளை இல்லை, இல்லாததை சொல்லும் பொழுது என்னை ஏசுகிறான். நான் இந்த படைப்புக்கு வேறானவன் அல்ல, படைப்பு தானாகத்தான் இருக்கிறேன், இவன் வேறானவன் என்று சொல்லுகிறான், இல்லாததை சொல்லுகிறான், இவனும் ஏசுகிறான். அல்லாஹ் வேறு, சிருஷ்டி வேறு என்று
அவனை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவனை ஏற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நமக்கு ஆதாரமாக அமைந்திருக்கிறது. வஅம்மா தக்ரீபு இய்யாய வகவுலுஹு யயுஈதனி கமா பதஅனி, என்னை இந்த அடியான் பொய்யாக்குகிறான். இன்னும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள் நிறைய இருக்கின்றன. நேரம் நெருங்கிவிட்டபடியால் நான் சொல்லிக் கொள்கிறேன். இன்னும் இத்தனை ஹதீஸ்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு பிள்ளை உண்டு என்று சொன்னவன் ஏசுகிறான். அதற்கு விளக்கம் சொல்லி இருக்கிறேன். நீங்கள் விரிவாக சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். இன்னும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே, லா தசுப்பு தஹர பைனல்லாஹ் வ தஹர், காலத்தை ஏசாதீர்கள், காலம் அவன்தான். காலத்தை ஏசாதீர்கள், காலம் அவன்தான். காலத்தை ஏச வேண்டாம் என்றதால் காலம் நீயே. கோலங்கள் கொண்டதெல்லாம் குதா அல்லால் வேறுமுண்டோ, ஆலத்தில் நீயே அல்லால் அறவே வேறில்லை. எந்த சீலத்தை நல்லதாக்கி சிறப்பருள் யாரித்தே தைக்கா சாஹிப் வலில்லாஹு ரலியல்லாஹு தஆலா ஞானத்திலே பாடிய பாடல். காலத்தை ஏச வேண்டாம் என்றதால் காலம் நீயே. என்ன அழகாக சொல்லுகிறார். காலம் அல்லாஹ் என்று சொல்லுகிறார். யார்? காயல் பட்டணத்திலே சமாதித்திருக்கிறார்களே தைக்கா சாஹிப் வலியுல்லாஹ், பல அற்புதங்களை இன்றும் என்றும் நடத்தி கொண்டிருக்கின்றார்களே தைக்கா சாஹிப் வலியுல்லாஹ், காலத்தை ஏச வேண்டாம் என்றதால் காலம் நீயே சுட்டி காட்டுகிறார்களா? தெளிவாக சொல்கிறார்களா? இறைவா நீதான் காலம், அந்த ஜமான் அந்த மகான், காலம் நீயே. எவ்வளவு அழகாக சொல்கிறார். எல்லாம் அல்லாஹ் தான், காலமும் அல்லாஹ் தான். ஏன் காலத்தை ஏசுகிறீர்கள்? நாசமற்ற மழை காலத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது, நாசமற்ற வெயில் காலத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. பலாய் பிடித்த காலமாக இருக்கிறது, முசீபத்து பிடித்த காலமாகிவிட்டதே என்று காலத்தை ஏன் ஏசுகிறாய்? காலத்தை ஏசினால் என்ன? நான் தானடா அந்த உடையிலே வந்திருக்கிறேன். காலம் என்ற உடையில் வந்திருப்பவன் நான் தான். ஏன் காலத்தை ஏசுகிறாய்? என்னை ஏசியவனாய். காலத்தை ஏச வேண்டாம் என்றதால் காலம் நீயே. கோலங்கள் கொண்டதெல்லாம் குதாயல்லால் வேறுமுண்டோ, கோலங்கள் கொண்டதெல்லாம் இறைவன் அல்லாமல் வேறு யாருமோ? எத்தனையோ கோலங்கள், மனித கோலம், மரத்தின் கோலம், மிருகத்தின் கோலம், செடி கொடிகளின் கோலம், எத்தனையோ கோடானு கோடி கோலங்கள் கொண்டதெல்லாம் யாரு? நீயா? கோலங்கள் கொண்டதெல்லாம் குதாயல்லால் வேறுமுண்டோ, அல்லாஹ்தான் இப்படியான கோலங்களை எல்லாம் கொண்டிருக்கிறான். கோலங்கள் கொண்டதெல்லாம் குதாயல்லால் வேறுமுண்டோ, ஆலத்தில் நீயே அல்லால் அறவே வேறில்லை. இந்த உலகத்திலே நீதான் இருக்கிறாய், அறவே வேறொன்று கிடையாது. எவ்வாறு அழகாக தைக்கா சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஆணித்தரமான கொள்கையை அழகாக தெளிவாக எடுத்துச் சொல்லி இருக்கிறார். இதுதான் கலிமாவினுடைய தத்துவம். மனிதன் கலிமாவினுடைய தத்துவம் தெரியாமல், இஸ்லாத்தினுடைய தன்மை உண்மையான அர்த்தம் புரியாமல் கலிமாவை பற்றி பேசுகிறான். நான் இஸ்லாமியன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உண்மையில் அவருடைய உள்ளத்திலே ஈமான், விசுவாசம் கிடையாது. அஃதலுமா குல்து அன வன்னபிய்யூன மின் கப்லி லா இலாஹ இல்லல்லாஹ், நானும் எனக்கு முன் வாழ்ந்த அத்தனை நபிமார்களும் சொன்ன சொற்களில் எல்லாம் மிக மேலானது, மிக உயர்ந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான். என்ன அர்த்தம்? அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன், அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் யாரும் இல்லை. நபிமார்கள் அத்தனை பேர்களும் சொன்ன சொல்லில் மிக உயர்ந்தது இதுதான். சின்ன பிள்ளைக்கு தெரியுமே, முதலாம் வகுப்பு 2ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைக்கும் வணக்கத்துக்குரியவன் அவன் என்று தெரியும்.
அப்வாமிக்கும் தெரியும், அருணாசலத்துக்கும் தெரியும், அப்துல்லாவுக்கும் தெரியும். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் தவிர ஒன்றுமில்லை என்பது அப்துல்லாவுக்கும் புரியவில்லை, அப்வாமிக்கும் புரியவில்லை, அருணாசலத்துக்கும் புரியவில்லை. கலிமா சொல்லுகின்ற தத்துவம் அதுதான். அல்லாஹ் தவிர ஒன்றுமில்லையாப்பா. உன்னுடைய கண்ணுக்கு, உன்னுடைய புலன்களுக்கு சிருஷ்டிகளாக தென்படுகிறது. இது அல்லாஹ். அதை நம்ப. இதை சொல்லத்தான் நபிமார்கள் வந்தார்களே தவிர பிரபஞ்சம் அல்லாஹ் அல்ல என்று சொல்ல வரவில்லை. இது நபிமார்களுடைய லட்சியத்துக்கே மாறான போதனை. இஸ்லாம் அல்ல அது, அது குர்ஆன் அல்ல, அது ஹதீஸ் அல்ல. ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் இந்த அடியான் ஏசுகிறான் என்றால் அவனுக்கு பிள்ளை உண்டு என்று சொல்லுகிறான். அவன் வேறு, பிரபஞ்சம் வேறு என்று சொல்லுகிறான். அவனை பொய்யாக்குகிறான் என்றால் என்ன தெரியுமா? என்னை எவ்வாறு அவன் ஆரம்பித்தானோ, படைத்தானோ, அவ்வாறு என்னை திரும்பி படைக்க அவனால் முடியாது என்று இவன் நினைக்கிறான் என்று அல்லாஹ் சொன்னதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். இதில் இன்னும் விரிவாக பேச வேண்டிய விளக்கங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் நாம் ஞான விளக்கம் சொல்லுகின்ற நேரத்தில் ஒரு சில சகோதரர்களுக்கு அடிக்கடி இந்த உதாரணங்களை தானே எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இதைத்தானே போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணமும் வரலாம். ஏன் சொல்றோம்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தகல்லம தலாதா, இதா தகல்லம தலாதா. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேச்சை பேசினால் 3 முறை அதை பேசுவார்கள். ஏன்? லியஸ்புத ஃபீ குலூபிஸ் சாமிஈன், கேட்டுக்கொண்டிருப்பவர்களுடைய உள்ளத்திலே சரியாக பதிந்து விடுவதற்காக 3 முறை பேசுவார்கள். ஒருவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் 1000 பேர்கள் என்றால் 1000 பேரும் ஒரே தரத்திலே இருக்க மாட்டார்கள். ஒருவன் இருப்பான், சுட்டி காட்டினால் போதும் விளங்கி விடுவான். இன்னொருவன் இருப்பான், தெளிவாக சொல்லியும் விளங்க மாட்டான். இன்னொருவன் இருப்பான், தலையிலே அடித்து சொன்னாலும் புரிய மாட்டான். இன்னொருவன் இருப்பான், ஒரு உதாரணத்திலே விஷயத்தை புரிந்து கொள்வான். இன்னொருவன் இருப்பான், ஒரு உதாரணத்தை மடக்கி மடக்கி சொல்லக்கூடிய நேரத்தில் தான் விஷயத்தை புரிந்து கொள்வான். இவ்வாறாக கேட்பவர்களில் பல ரகம் இருக்கின்ற காரணத்தினால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினால் 3 முறை பேசுவார்கள். இந்த தௌஹீதை, இந்த ஏகத்துவத்தை, இந்த இஸ்லாமிய கொள்கையை மக்களுடைய மனதிலே பதிய வைப்பதற்காகத்தான் நாங்கள் மடக்கி மடக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 5-6 வருடங்களுக்கு முன்னால் தௌஹீத் என்றால் என்ன என்று கூட தெரியாத மக்கள் இந்த காத்தான்குடியை பொறுத்தவரையிலே இருந்திருக்கிறார். எம்மிடத்திலே வந்து அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் இத்தனை வருடங்களாக வாழ்ந்துவிட்டோம். 70 வயது, 65 வயது வரை முஷ்ரிக்காகத்தான் என்னுடைய காலம் போயிருக்கிறது. 5-6 வருடத்திற்குள்ளாகத்தானே இஸ்லாமிய தத்துவத்தை, இஸ்லாமிய ஞானத்தை விளங்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. முன்னோர்கள், ஞானிகள் தமிழ்நாட்டிலே, இந்த இலங்கையிலே தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட ஞானிகள், அரபு மொழியை தாய்மொழியாக கொண்ட ஞானிகள் அரபியிலே நிறைய பேசியிருக்கிறார்கள். உருது மொழியை தாய்மொழியாக கொண்ட ஞானிகள் அல்லாமா இக்பாலை போல, சல்மானுல் அல்லாமா இக்பாலை போல, மதுனவி ஷரீஃபை எழுதிய மௌலானா ரூமி ஜலாலுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போல உருது மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அவருடைய மொழியிலே ஞானத்தை அள்ளி வீசி இருக்கிறார்கள். தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட ஞானிகள் இந்தியாவின் தென்பகுதியிலும் இலங்கையிலும் நிறைய நிறைய ஞானத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சூசகமாக சுட்டிக்காட்டி மக்கள் மத்தியிலே அதை சொல்லி இருக்கிறார். காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவை. தோனா மௌலானா அவர்கள் மிக சமீப காலத்திலேதான் காத்தான்குடியிலிருந்து வாழ்ந்து பையாத்து கொடுத்து ஞானத்தை
ஞான தேனை மக்களுக்கு புகட்டிய ஒரு மாமேதை. அவர்கள் மாஷூக்கு மாலை என்று ஞான பாடல்கள் அடங்கிய ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார்கள். முதியவர்கள் வயோதிபர்களிடத்திலே அநேகமாக இருக்கின்றன. அந்த புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் உள்ள பாட்டுக்களையும் எத்தனையோ பேர் பாடமாக்கி வைத்திருக்கிறார். இந்த பாடல்களை பாடமாக்கி வைத்திருந்தார்களே தவிர இந்த பாடல்கள் தரக்கூடிய தத்துவம் என்ன என்பதை அவர்கள் ஆராயவில்லை. காரணம், அந்த பாடல்களிலே இந்த தத்துவம் சுட்டிக்காட்டப்படுகிறது, நொடி அமைப்பில் கூறப்படுகிறதே தவிர தெளிவாக சொல்லப்படவில்லை. மலக்கூத்து மாமலையில் மாடப்புறாவதாகி இளந்தமரம் ஜம்பூத்திலே என் தங்கமே நீ ஏறி இறங்கிடுவாய் என்று அவர் சொல்வது ஞானத்தை தான். ஆகவே அன்புள்ள சகோதரர்களே, நேரம் நெருங்கிக் கொண்டு போகிறது. இன்னும் இங்கே பல வேலைகள் இருக்கின்றன. நான் கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் பேசுகின்ற பொழுதும் உங்கள் மத்தியில் இந்த சில கருத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்தி கூறுவதற்காக அலா என்ற சொல்லை உபயோகித்து பல வசனங்களை குர்ஆனிலே தந்திருக்கிறான். அவற்றை ஆராய வேண்டும் என்று நான் சொன்னேன். அவற்றை விளக்கும் நோக்கத்தோடு நான் எழுந்திருந்தேன். ஆனால் திசையமான எங்கோ போய்விட்டேன். இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளை இரவு அல்லது நாளை மறுநாள் இரவு இந்த இடத்திலே உரை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டால் நான் உங்கள் மத்தியிலே அதனுடைய விவரங்களை சொல்வேன் என கூறி அமர்ந்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.